பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் என்பது ஒரு அமானுஷ்யமான, யாரும் எதிர்பார்க்கிறாத, பயப்படக்கூடிய, அஞ்சு நடங்கக்கூடிய ஒன்றுதான். மனுஷன் பயந்துக்கிறான். அதை தீர்த்து வைக்கிறவனும் இன்னொரு மனுஷன்தான். அவனுக்கு மட்டும் எப்படி கட்டுப்படுது? பொருளீட்டும் விதத்தில் அவன் செய்யறான். நாம பயந்துக்கிறோம். ஐயோ, காத்து கருப்பு, ஆன்மா, என்னென்னமோ சொல்றோம். சில பேர் பேயின்றாங்க, பிசாசுன்றாங்க. உயிரும் உடம்பும் சேர்ந்திருந்தா தான் உடம்புக்கும் சிறப்பு, உயிருக்கும் சிறப்பு. இந்த உடம்பு மட்டும் தனியா கிடந்து உயிர் அங்கே இருந்துச்சுன்னா அது பாடி, டெட் பாடி, பொனோன்றோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இயங்கணும். இந்த பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் இருக்குதா இல்லையா? அதுவே நிறைய பேர்த்துக்கு சந்தேகம். யாரெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த துன்ப வினைகளை அனுபவித்தவன் இருக்குதுமா, இந்த துன்ப வினைகளை அறுவடை செய்யாதவன் இல்லை என்று சொல்லுவான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவனுக்கு இது வருகிற போது ஆம் இருக்கிறது என்று புரிஞ்சுக்குவான். அதனால தான் மணி ஓசை, எதிர்மறை, அந்த மணி ஓசையை கேட்டால் ஓடிடும்.